ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாமோதர் வாலி கார்ப்பரேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர ஒரு அரசு நிறுவனம். சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு முதன்மையான எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை கொடுக்கறதுல வந்து இருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து பாருங்கள், எந்த போஸ்ட்டுக்கு வந்து ரெக்வயர் பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி அப்படின்ற போஸ்ட்டுக்கு, அதாவது ஒன்லி இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான், பிஇ கேண்டிடேட்டு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் ரெக்வயர் பண்ணுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபேக்கல்ட்டி குரூப் பிறகு சொல்கிறேன். சரிங்களா? எதன் அடிப்படையில்னா கேட் எக்ஸாம் 2023 அப்பீர் ஆகிருக்கணும். அதில் வேலிட் ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதாவது சரிங்களா, அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது கேட் எக்ஸாம் 2023 யாரெல்லாம் அப்பீர் ஆகிட்டு வேலிட் ஸ்கோர் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா? அதை பற்றி இன்னும் விவரங்கள்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோடு, ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் போஸ்ட் கோடு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போஸ்ட் நேம் வந்து பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனின்னு சொல்லுவாங்க எல்லாரையுமே. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு 59 வேக்கன்சி. சரிங்களா? 59 வேக்கன்சி. அப்புறம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு 58 வேக்கன்சி. சிவில் டிபார்ட்மெண்ட் 39 வேக்கன்சி. கெமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் 15 வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் 3 வேக்கன்சி. அப்புறம் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் 2 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது இந்த வேக்கன்சியும் பாருங்கள், கேஸ்ட் வைஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது கம்யூனிட்டி வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி, எக்கனாமிக் கேட்டகரின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்துட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இது வேக்கன்சி டீட்டெயில்ஸு. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், அவங்களுக்கு தனியாக வந்து ரிசர்வ்டு வேக்கன்சின்னு சொல்லிட்டு ஒரு 8 வேக்கன்சி தனியாக சொல்லியிருக்காங்க. அதில் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ஒரு வேக்கன்சின்னு சொல்லிட்டு, அப்புறம் காது கேளாதவர்கள், அந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து 3 வேக்கன்சி. அப்புறம் லோக்கோமோட்டார் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வரவங்கலாம் ஒரு 2 வேக்கன்சி. அப்புறம் ஆர்டிசம், அப்புறம் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 2 வேக்கன்சின்னு சொல்லிட்டு இந்த 8 வேக்கன்சியை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிக்கான பே ஸ்கேலு சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் பே ஸ்கேல். அப்புறம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து 29 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் அப்பீர் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், இப்போ ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் குரூப்னா நீங்கள் மெக்கானிக்கல் பேப்பர் எழுதியிருக்கணும். அப்புறம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் குரூப்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எழுதியிருக்கணும், அந்த பேப்பர் எழுதியிருக்கணும். அப்புறம் சிவிலுக்கு சிவில் இன்ஜினியரிங் பேப்பரு. அப்புறம் அந்த சிஐன்னு சாரி, அங்கே கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சாரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் சிஐனா கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த பேப்பர்லாம் வந்து நீங்கள் கேட்டில் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் ஐடியில் வரீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த பேப்பர் வந்து கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வி தகுதி வந்து பாருங்கள், அதே தான். இப்போ மெக்கானிக்கல்னால் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் குரூப்பு, மெக்கானிக்கல் சார்ந்து சில டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், தெர்மல், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், பவர் இன்ஜினியரிங். சரிங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மெக்கானிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், பவர் சிஸ்டம், ஹை வோல்டேஜ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் சிவில் வந்து பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிலுக்கு சிவில் மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது 4th வந்து C&I, அதாவது கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன்
அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தா இந்த C&I அந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இதை முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு வந்து எலிஜிபிள். அப்புறம் கெமிக்கல், அதுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், சரிங்களா, இதை படிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிஇக்கு மட்டும்தான். நீங்கள் டிகிரியில் அதாவது ஓபிசி, ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் கேட்டகரி அப்படி இருந்தீங்கன்னா 65% மார்க் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அதே போல் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனாக இருந்தீங்கன்னா 60% மார்க் வந்து வச்சுருக்கணும். இதுதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டு, அதாவது எல்லா போஸ்ட்டுக்கான அகாடமிக் அந்த ஸ்கோர், சரிங்களா, மினிமம் குவாலிஃபைங் மார்க் இன் டிகிரி லெவல், ஓகேங்களா, அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது கெமிக்கல் பாருங்கள், கெமிக்கலுக்கு மட்டும் 65% ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸ் சொல்லலை, பொதுவாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. கெமிக்கலுக்கு மட்டும் 65% வந்து மார்க் வச்சுருக்கணும் டிகிரியில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி தகுதி. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனு, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் ஜென்ரல் கேட்டகரினா 10 இயர்ஸு, ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம். இதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், கேட் எக்ஸாம் அந்த ஸ்கோர் அடிப்படையில் தான். அவுட் ஆஃப் 100க்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான ஹார்ட் காப்பி லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் மூலிமா நாங்கள் அனுப்ப மாட்டோம், நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது, 300. அதாவது யாராக இருக்குன்னா ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் கேட்டகரிக்கு மட்டும் 300 ரூபா பே பண்ணணும். இவங்களை தவிர்த்து எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த ஃபேமிலி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஓகேங்களா. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கும் 300 ரூபா ஃபீஸு. இந்த அப்ளிகேஷன் அதாவது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிற டேட் வந்து சேம் தான். ஜூலை மாதம் 7ஆம் தேதி வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகுது. அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணுறதும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து ஜூலை 7ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே சீக்கிரமாக எல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து 2023 வந்து அப்பியர் இருப்பீங்க. ஸ்டில் நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க. சப்போஸ் 2024 பேட்ச்சு கூட நீங்கள் 2023 கேட் எக்ஸாமில் அப்பியர் ஆகிருப்பீங்க. நீங்கள் 2024 பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டு, அதாவது கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் டிகிரி இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற டைம் அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. 2024 பாஸ் அவுட் ஆன ஃபைனல் இயர் எலிஜிபிள். பட்டு த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ சப்மிட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதை தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்றதா சொல்லியிருக்காங்க. கேட் ஸ்கோர், ஒரிஜினல் கேட் ஸ்கோரோட அந்த ஸ்கோர் கார்டு, அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம குவாலிஃபிகேஷன், நம்ம 10th 12th மார்க் ஷீட்டு, சரிங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த லிஸ்ட்டை வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது கம்ப்ளீட்டாக அப்புறம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். வெப்சைட்டு www.dvc.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. க்ளோசிங் டேட் நான் சொன்ன மாதிரி தான் ஜூலை மாதம் 7ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே சேம் டேட்டு தான், ஜூலை 7, 2024, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்லாம் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா.
ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் 7ஆம் தேதியே இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூலை மாதம் 7ஆம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபோட முக்கியமான விவரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக கேட் 2023 அப்பியர் ஆகிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரீங்க, எந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் வரீங்கன்னு இப்போ வேகன்சி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒரு வெப்சைட்டில் ஓவரால் நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.